கூட அதை தப்பாக எடுத்துக்கிறது. ஏன்னா இஸ்லாமியர்கள் நாங்களும் இந்த நாட்டு மக்கள் தான். இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வாழ்ந்தேன், இங்கே தான் கல்யாணம் பண்ணேன், செத்தா இங்கே தான் புதைக்க போகிறாங்க. நாங்களாம் இந்த நாட்டு மக்கள் தான் சார். தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களையும் மற்ற மதத்தினரை பிரிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தென் தமிழகத்தை பொறுத்தவரை மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, சியான் என்ற உறவு முறையோட வாழ்ந்துட்டு மக்கள் நாங்கள். எங்களை பிரிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா யாரும் பிரிக்க விடுவாங்க. பிரச்சனையான சர்ச்சையான இந்த விஷயத்துல இப்போ கரெக்டாக இந்த கோயில் இல்லை, முருகரை தொட்டா தமிழர்கள்லாம் கோவப்படாமல் சொல்லி முருகரை தொட்டுறாங்க. முருகர்லாம் அப்படி பண்ண முடியாது. முருகரே வந்து அவருக்கு கல்யாணம் முடிச்சுட்டு காட்டு கொடுக்கணும் தான் வழியை கல்யாணம் கொடுத்து, அதனால நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னால் கான்ட்ரவர்சி ஆகும். அதெல்லாம் அதனால் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து சிறுபான்மை மக்களை கொள்ள துடிக்கின்ற ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் விட்டு ஆதையாக்க வேண்டும். இதுக்கு வந்து இன்னைக்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் கைகோர்த்திருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவோடு இந்த விஷயம் நடக்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் திமுகவில் வந்து இணைவார்கள். அதனால ரசிகர்ன்றது வேற, வாக்குன்றது வேற, ரசிகர்ன்றது வேற. பட் நான் விஜய் சார் படம் ஓட்டுக்கு நான் பார்ப்பேன், கைத்தறின விஷயம் இருக்கு. எனக்கு ஓட்டு போடணும்னா என்னுடைய வாழ்க்கையை யார் நிர்ணயிப்பாங்க, எனக்கு யார் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அவங்க தான் நான் ஓட்டணும் அப்படின்னு தவிர இப்போ விஜய் சார் பற்றி பேசுறது வந்து சரியா இருக்காது. நான் பேச வந்தது எடப்பாடி என்ற இந்த துரோகியை வந்து அரசியல் நீங்களே விசில் எடுத்து அவங்களே சொல்லிக்கிறாங்க தடை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் யாரும் தடை போடல. இப்போ அவருக்கு தான் பார்த்தேன் விசில் அடிச்சு தான் இருக்காங்க. கிரிக்கெட் போட்டியில நான் விசில் அடிக்கக்கூடாது, அதெல்லாம் கவர்மெண்ட் ஜீவெல்லாம் ஒன்றும் போடுறது சும்மா இவங்களே வாங்கி சொல்லியிருக்காங்க. ஓகே சார்.